இருந்து பாத்துக்கிட்டீங்களே. அந்த பையல நம்ம பக்கமா யாரு பாப்பா? அந்த பையலுக்குன்னு யாரு இருக்கா? நம்ம வீட்டுல சுத்தி சுத்தி வருவான். அதுக்கானே என்னெல்லாம் வாய் நிறைய மாமா மாமான்னு கூப்பிடுவான். அது மட்டும் இல்ல தமிழ், ஒரு வாட்டி எனக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணான் தெரியுமா? என்னங்க? அந்த விக்ரமே நம்ம வீட்டு கரண்ட கட் பண்ணி விட்டானே. ஆமா. எனக்கு கொஞ்சம் பயந்தான், எங்க அந்த பதவி வச்சு என் ஹோட்டல் எதுவும் கை வச்சிருவானோன்னு. சும்மா லைட்டா அவன்கிட்ட சொல்லிதான் வச்சேன். சரி. நான் ஹோட்டலுக்கு போறதுக்கு முன்னாடியே என் ஹோட்டலுக்கு எவ்வளவு பாதுகாப்பு கொடுத்து வச்சிருந்தான் தெரியுமா? போன போட்டு சொல்றான், மாமா நீங்க கவலைப்படாம வேலை பார்க்கணும், நான் இருக்கேன் மாமா, என்ன மாரி எதுவும் உங்களுக்கு ஆகாது மாமா, தைரியமா இருங்க மாமா. கூட பிறந்தா இருந்தா கூட இப்படி பாத்துருப்பானு எனக்கு தெரியாது. எதுவுமே ஆகாம இது வரைக்கும் அவன் பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கான். அப்பப்ப அவனே வந்து கண்காணிப்பான் தெரியுமா? நான் இல்லாத நேரத்துல கூட வாட்ச்மேன் மாதிரி வந்து நிப்பான். கஷ்டமா இருக்கும். என்னங்க சொல்றீங்க? ஆமா தமிழ், அந்த பையன் ரொம்ப பாசக்கார பையன் பாத்துக்க. சில நேரம் நைட்டு நம்ம ஹோட்டல சுத்தி சுத்தி காவல் காப்பான் பாத்துக்க. நான் கூட எதுக்குடா போய் ரெஸ்ட் எடுடான்னு சொல்லுவேன். இல்ல மாமா நான் நைட்டு கொஞ்ச நேரம் காவல் காத்துட்டு போறேன்னு சொல்லுவான். இப்ப அதனால நம்ம ஹோட்டலுக்கு நிறைய கஸ்டமர் வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஃபாரின்ஸ் எல்லாம் சாதாரணமா வராங்க. ஒரு கமிஷனரே இந்த ஹோட்டலுக்கு பாதுகாப்பு கொடுக்காருன்னா இது ரொம்ப பாதுகாப்பான ஹோட்டல் நினைச்சு இப்பெல்லாம் நல்ல பேரு. வேலை பார்த்தா நீங்களாவது வேண்டாம்னு சொல்லிருக்கலாமே. யாருக்காக பாக்குற? என் அக்காவுக்காவும் என் மாமாக்காவும் பாக்குறேன். நீங்க வீட்டுக்கு போங்க மாமா, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுவான். எவ்வளவு பாசக்காரன் தெரியுமா? அவனுக்கு ஒண்ணு என்னால தாங்கிக்கவே முடியல. அதனாலதான் அவனுக்கு ஒண்ணு துடிச்சு போயிட்டீங்களா? தாங்கிக்கவே முடியல தெரியுமா? இங்கெல்லாம் பார்க்க முடியல, வெளிநாட்டு கூட அனுப்புறதுக்கு அப்பா கிட்ட எல்லா ஏற்பாடும் பண்ணதே நான் தான். வெளிநாட்டுக்கு கொண்டு போயாவது அவனை காப்பாத்துன்னு நினைச்சேன். பரவாயில்ல, விக்கியும் தருண ரத்தம் கொடுத்து காப்பாத்திட்டானுவ. பாரு ஒரே ரத்தம். அவன் 3 பேரும் அண்ணன் தம்பிங்க. என்ன சொல்ற? ஆமாங்க, அவன் 3 பேரும் அண்ணன் தம்பி தான். ஆனா அது அவனுக்கே தெரியாது. அது எப்படி அண்ணன் தம்பியா? அவனுக்கு தெரியாத எப்படி? அதாங்க புரியாத புதிரா இருக்குது. அதுதான் கண்டுபிடிச்சிட்டு மீன் அலைதா. அப்போ அதனால தருண் அவன் கூட வச்சிருக்கானா? தம்பின்னு தெரிஞ்சு வைக்கல, பாசத்துல தான் வச்சிருக்கான். அவன் தம்பின்னு நமக்கு தெரியாது. ஐயோ என்ன விட்டு, இந்த மீனை கண்டுபிடிக்கிறது எல்லாமே இப்படிதான் இருக்கும். நான் படுக்க போறேமா? அக்கா அவனை பாக்கணும்னா நாளைக்கு நேரம் கிடைச்சா பாத்துட்டு வா. ஆமா நம்ம பிள்ளைங்க அங்கதான் நிக்கவா, அதான் ஒன்னையும் பாக்கணும்னா. சரிங்க, அப்ப நீங்க ரெஸ்ட் எடுங்க. நான் இப்ப போய் ஒரு வாட்டி பாத்துட்டு வந்துடுறேனே. மைனி சொல்லிட்டு நான் போகாம இருந்தேன்னா மைனி வருத்தப்படாத. நான் போய் பாத்துட்டு வந்துடுறேனே. நான் என்ன வரட்டா? நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க, நான் போய்கிட்டு இருக்கேன். சரி பாத்து போ. என்னங்க 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 தனியா ஒரு மாதிரியா உட்கார்ந்துருக்கீங்க? ஒண்ணு இல்ல. டெல்லிக்கு போறேன்னு நினைச்சு கவலையா இருக்குதா? அழகான குடும்பத்தை விட்டுட்டு போறேன்னு கவலையா இருக்கு. ஐயோ, இந்த வேலைக்காக தானே இத்தனை வருஷம் காத்து இருந்தீங்க. உங்க கனவு லட்சியம் எல்லாமே இதுதானே. இப்ப அது கிடைச்சிருக்கு, சந்தோஷமா போயிட்டு வாங்கங்க. அப்படி இல்ல, இந்த வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தா மீனா சேட்டை, பிள்ளைங்க சேட்டை, அம்மா பாசம் அப்பா பாசம்னு எல்லாம் கிடைச்சது. அங்க என் கூட யாரு இருப்பா? வேலையில எவ்வளவுதான் டென்ஷன் இருந்தாலும் சரி, இந்த வீட்டுக்குள்ள வந்தோடனே அந்த டென்ஷன் எங்க போகுதுன்னே தெரியாது. அழகான மனைவியோட முகத்தை பாப்பேன். பிள்ளைங்க மீனா குட்டி, அம்மா அப்பா தமிழ், தினேஷ், சதீஷ், குமார், அப்பாப்பா மனசுல இருக்க பாரமெல்லாம் போயிரும். எனக்கு இத்தனை உறவு இருந்தோம் அங்க அனாதையா இருக்க போறேனே. ஐயோ வருத்தப்படாதீங்க, இது உங்க கனவுங்கனால்தான் நான் என் சுகத்தை வெளியில காட்டிக்காம இருக்கேன். என்னைக்கு உங்க கனவுக்கு நான் குறுக்க இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் காட்டிக்காம இருக்கேன். நீங்க என்னட்டு போறது நினைச்ச எனக்கும் வலிக்கதான் செய்து. பாரு, நீ கவலையே பட வேண்டாம். எனக்கு ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா? என் மனைவி இங்க பாதுகாப்பா இருப்பா, என் பிள்ளைங்க இங்க பாதுகாப்பா இருப்பாங்க. அந்த சந்தோஷத்திலே நாங்க வேலையை பார்த்துவேன். இந்த சந்தோஷத்தை நிம்மதியும் கொடுத்தது நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸும் தானே. இவ்வளவு அழகான குடும்பத்துல தான் உங்களை விட்டுட்டு போறேன். பாரு சந்தோஷமா இரு. சரிங்க. எப்பெல்லாம் லீவ் கிடைச்சோ அப்பெல்லாம் வாரு. என்ன சதீஷ், குமார், தினேஷ் கிட்ட ஆட்ட அடிச்சுட்டு கிடப்ப. இனி என்னத்த அவங்கள பிரிஞ்சு எப்படிதான் இருக்க போறனோ தெரியல. கூட பிறந்தவன் செய்யாததெல்லாம் எனக்கு செஞ்சிருக்காங்க. எப்படி பிரிஞ்சிருக்க போறானோ தெரியல. தூக்கம் வரலனா தினேஷ்னு சொன்னா போதும், உடனே எந்திரிச்சு வருவாரு. சதீஷ் வாக்கிங் போகணும்னு சொல்லிட்டா போதும், எந்த நிலைமையில இருந்தாலும் அப்படியே ஓடி வருவாரு. கேக்கு மாதிரி இளநீ குடிக்கும் போல இருக்குடானா போதும், ஸ்டேஷனுக்கே கொண்டு வந்துருவான். இந்த அன்பெல்லாம் எனக்கு இன்னும் கிடைக்குமா நினைக்கும் போதும் கஷ்டமா இருக்கு. செம்மகொல்லி சொர்க்கத்துல இருந்துட்டு போக சொல்றாங்க, கஷ்டமா இருக்கு. நான் இந்த கனவு கண்டுக்க கூடாதோ? எனக்கு இப்ப ஒரே குழப்பமா இருக்கு. என்னங்க பேசுறீங்க? அதெல்லாம் இல்ல. இங்க பாருங்க, இந்த குடும்பம் எப்பவும் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கும், உங்க வருகைக்காக காத்துக்கிட்டே இருக்கும். உங்க மேலுள்ள பாசம் அதிகரிக்குமே தவிர பாசம் குறையாது. உங்களுக்காக இங்க எல்லாரும் வேதனைப்பட்டுட்டு தான் இருக்காங்க, ஆனா வெளியில காட்டிக்கல. என் மகன் ரொம்ப தேடுவான்ல. அவனுக்கு இன்னும் நீங்க போறது தெரியாதுங்க. சொல்ல வேண்டாம், டூட்டிக்கு போயிருக்காங்கன்னே சொல்லிடு. அவன்ட்டு தானே. சரி, என் பக்கத்துல இருந்து உட்காரு வா. சரிங்க. மதனை பிரிஞ்சு எப்படிதான் இருக்க போறோமோ தெரியல. நாளைக்கு கிளம்பிடுவார்ல, அவர் கூடயே இருக்கும்போது நல்லா இருந்தது. எப்படிதான் அவரை பிரிஞ்சு இருக்க போறோமோ தெரியல. நான் கூட இருந்துடலாம்.
மீனா தான் என்ன பண்ண போறாளோ தெரியல. அன்னையே அண்ணன்ட்டு எந்திப்பா, என்ன பண்ண போறாளோ தெரியல. என்ன எங்க போயிட்டு வர? ஆதிரா பார்த்துட்டு வரேன். என்ன இன்னைக்கு ஒரு ஆராய்ச்சி இல்லையா என்ன? ஏன் இல்ல, இதுதான் மெயின் ஆராய்ச்சி இருக்குங்க. அம்மா தாயே, இதெல்லாம் உன்னோட வச்சுக்க என்னால முடியாது கேட்டியா? பயப்படாதீங்க, இதெல்லாம் உங்ககிட்ட கொண்டுட்டு வர மாட்டேன். சரிம்மா, தேர்தல் எல்லாம் என்ன போயிட்டு இருக்கு? அது ஏன் கேக்கியங்க? அவன் ஊர்ல மட்டும் இருக்கலாம் கடனை கொடுத்து வச்சிருக்கான் கந்து வெட்டிக்கு. அதெல்லாம் எனக்கு திருப்பி வேண்டாம், ஓட்ட மட்டும் எனக்கு போட்டுருங்கன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிருக்காங்க. என்ன மீனா சொல்ற? ஆமாங்க, ஓட்டு கேட்க போற இடத்துல எல்லாம் எல்லாரும் அததான் சொல்லுதாங்க. அத சிரிச்சுக்கிட்டே சொல்ற, உனக்கு பயமா இல்ல? அதுக்காக அழுதுகிட்டே வாங்க நான் சுத்திட்டு இருக்க முடியும்? நடக்காதானே நடக்கும். ஆனாலும் எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் ஜெயிப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்ப நீ ஜெயிச்சிருவ. அதுக்கு தான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன் பாத்துக்கங்க. சோனியம் குருமி சும்மா ஆடுமா? நீ சிரிச்சுக்கிட்டு வரும்போதே எனக்கு தெரியும் என்ன கோத்து விடுறதுக்கு ஏதோ பிளான போட்டிருக்க. என்ன சொல்லி? அப்பெல்லாம் சொல்லக்கூடாது, நீங்க என் புருஷன் இல்ல, அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. போதுமா தாயே, சொல்லி விஷயத்த சொல்லி. அதாங்க, வேற ஒண்ணு இல்ல. அந்த நல்லச்சிவே ஊர்ல இருக்கலாம் கந்து வெட்டிக்கு பணத்தை கொடுத்து வச்சிருக்கான் பாத்துக்கங்க. எல்லாரும் மிரட்டி வச்சிருக்கான் பயம் உள்ள. போற இடத்தெல்லாம் நம்மகிட்ட அதாவி சொல்லுதாவே, இத்தனை ரூபாய்க்கு இத்தனை ரூபா வட்டின்னு. ஏங்க, நம்ம ஊர்ல இந்த கந்து வெட்டிக்கெல்லாம் பணத்தை கொடுத்தா சட்டப்படி குற்றமாமே. கண்டுபிடிச்சிட்டியா? தெரியுது இப்ப என்ன சொல்ல வரேன்னு தெரியுது. அவனை இந்த கேஸ்ல உள்ள தள்ளணும்னு நினைக்கிறேன். அதுல ஒரு சிக்கல் இருக்குதே. என்னங்க சிக்கலே? அந்த சிக்கல் நீ ஈஸியா எடுத்துருவ, எனக்கு தெரியும். இருந்தாலும் கொஞ்சம் பெரிய சிக்கல் தான். என்னங்க சிக்கலே? என்னன்னு சொல்லுங்க, நான் சரி பண்ணுதேன். அவன் கந்து வெட்டிக்கு பணம் கொடுத்துருக்கான ஊருக்கே தெரியும் தான். நமக்கும் தெரியும், ஊருக்கும் தெரியும், ஸ்டேஷனுக்கு தெரியும், போலீஸுக்கு தெரியும், கவர்மெண்ட்டுக்கு தெரியும், ஏன் எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவனை அரெஸ்ட் பண்ண முடியாது. இங்க பாரு, எதுக்குமே ஒரு ஆதாரம் இருந்தா தான் அரெஸ்ட் பண்ண முடியும். நான் ஊருக்காரன் சொன்னேன் அரெஸ்ட் பண்ண வச்சுக்கேன், என்ன கோர்ட்ல கொண்டு நிறுத்திடுவாங்க. கோர்ட்ல போய் ஒருத்தர் சாட்சி சொல்லணும். இவ்வளவு பணத்துக்கு இவ்வளவு வட்டி கேட்கிறாரு, இதனால நான் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன், வாழவே பிடிக்கலன்னு யாராவது ஒருத்தர் சாட்சி சொன்னா போதும். ஒருத்தர் சொன்னா போதும், அந்த நல்ல சிவனை அரெஸ்ட் பண்ணிடலாம். அப்படிதானே? ஆமா, பிறகு யாருமே எனக்கு பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டாம். அப்ப நம்ம ஜெயிச்சிடலாம். அத்தி, இது தெரியாம போச்சே. நான் இதுக்குள்ள 2 நாள் சுத்திக்கிட்டு வர பயத்துல. எங்க யாராவது ஒருத்தர் சாட்சி சொன்னாலும் அவனை பிடிச்சிருவியல்ல நீங்க? நீ கூட்டிட்டு வா, அரெஸ்ட் பண்ண வேண்டியது என் பொறுப்பு. என் பொண்ணாட்டிக்காக இது கூட செய்யாம இருப்பனா? வா தங்க, பக்கத்துல வந்து உட்காருமா. வேண்டாம், நான் சாட்சி ரெடி பண்ணணும்ல, வரட்டா? உடனே போட்டு ஒழுங்கு வந்து உட்கார்ந்துரு. நோங்க, நான் சாட்சி ரெடி பண்ணலையா? உனக்கு ஐடியா கொடுத்தேன் பாரு, எனக்கு தேவைதான். உட்கார வச்சுட்டு ஐடியா கொடுத்துருக்கணும். அதான், என்னைக்குமே ஃபர்ஸ்டால முந்திரி கொட்ட மாதிரி வாய் திறக்கப்படாதுங்கிறது. நம்ம தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு அப்புறம் தாங்க எதனால சொல்லணும். உன்கிட்ட இருந்து நான் நிறைய கத்துக்கணும் தெரியுமா? அப்படியாங்க? சரி, சோதிக்காம வந்து உட்காரு, வா. கொஞ்ச நேரம் பேசணும். எத்தனை நாள் ஆகுது? இங்க பாரு, எனக்கு நீ என் பொண்டாட்டி சந்தேகமே வந்துட்டுனா பாத்துக்கையா. வாங்கங்க. இந்த கோணத்துல எல்லாம் நல்லதான் இருக்குது, ஆனா அப்பப்ப பொண்டாட்டிக்கு தான் மறந்துடாத. வா. எங்க சாட்சி சொல்றதுக்கு யார ரெடி பண்ணலாம்? உள்ள பெரிய இருக்கேன், ஓடிடு. ஏங்க, ஏதாவது ஐடியா இருந்தா கொடுங்களேன். ஐடியாவா? ஏதாவது ஐடியா சிகாமணியாச்சே, ஏதாவது சொல்லுங்களேன். யாராவது வருவாங்களா? அந்த நல்ல சொன்ன எடுத்து யாரு சாட்சி சொல்ல போறா? இல்ல சொன்னாலும் அவன் விட்டா வைக்க போறான். அதுக்கு பயந்து யாரும் சொல்ல மாட்டாங்க மீனா. அவன் உருட்டல் மட்டக்கெல்லாம் பயப்படாத ஒருத்தங்க சாட்சியில வந்துட்டா நான் தானே அரெஸ்ட் பண்ண போவேன், அரெஸ்ட் பண்ணிருந்தேன். ஆனா வருது கஷ்டம், பாத்துக்க. அத பத்தி நீங்க பயப்படாதீங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிடுவேன். ஐடியா கொடுத்துட்டீல்ல, இனி சாட்சி எப்படி ரெடி பண்ணணும்னு எனக்கு தெரியுது. வல்லவனுக்கு வல்லவன் பூமியிலே உண்டு, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். அந்த நல்ல சொன்ன இருக்கிறதுக்கு இந்த உலகத்தை ஒருத்தன் இருக்கதானே செய்வான், இதே ஊர்ல இருக்கதானே செய்வான். அவன் மேல கொலவெல்ல எவனோ ஒருத்தன் இருக்கதானே செய்வான். அவனை தேடி கண்டுபிடிச்சி சாட்சி சொல்ல வைக்கிறேன். ஓகே? யாருக்கிட்ட? என் மீனா கிட்டயா? ஆனா ஒண்ணுங்க, நீங்க அப்பப்ப நல்ல ஐடியா கொடுக்கீங்க. தேங்க்யூங்க, வெரி குட். புருஷன்னா இப்படிதான் இருக்கணும். புருஷன்? ஆமாங்க. என்னங்க உங்களுக்கு சந்தேகம்? சோதிக்காத மீனா, சோதிக்காத. இப்ப உள்ள அழுகிட்ட என்னங்க? ஒண்ணு இல்ல, பக்கத்துல இருந்து உட்காருமா பேசணும்னு சொன்னேன், அதுவே காதுல விழல. புருஷனா இப்படிதான் இருக்கணுமா? இல்ல சரி டூட்டி கிளம்பலையா? ஏங்க, உங்க அம்மா வந்துட்டாவே. முடியல கேட்டியா? அம்மையா என்ன வெக்கப்பட்டு நின்ன மாதிரி இருக்குது? புருஷன் பக்கத்துல நிக்கவல்ல, அதான். தெரியாம கேள்வி கட்டுட்டேன், என்ன விட்டுரு. இல்ல நீ டூட்டி கிளம்பலையா? இல்லம்மா, இன்னைக்கு சாயங்காலம் தான் போனோம். அவன் மதன் ஊருக்கு கிளம்புறதுக்கு நிக்கா, கொஞ்சம் பார்த்து பேசி எடுத்து இரு என்ன? சரிங்கம்மா. மாமியாரே, என்னடி? அந்த நல்ல சிவனை எப்படி தோக்கடிக்கலான்னு என் புருஷன் ஐடியா கொடுத்துட்டாவே. யாரு இவன்? அம்மா. இல்ல அவன் ஐடியா கொடுத்தா கூட நம்பி இருப்பேன், இவன் கொடுத்தாங்கதான் சந்தேகமா இருக்கு. இவன் ஆட்டி கொடுத்தா?
அத்தாடி உங்க அம்மா உங்களை சந்தேகப்படுதாவங்க. ஐயோ ஐயோ, இவளையும் வச்சுக்கிட்டு என்னட்டி ஐடியா கொடுத்துருக்கான்? அதான் மாமியாரே, அந்த நல்லசனுக்கு எதிராக யாராவது சாட்சி சொன்னா போதுமா, நம்ம இந்த தேர்தலை ஜெயிச்சிடலாம். நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு லேசில யாரும் சாட்சி சொல்ல வர மாட்டாங்க. இருந்தாலும் முயற்சி பண்ணு, முயற்சியை மட்டும் விட்டுறாத. முயற்சி அதுக்குள்ள பலனை கொடுக்கதான் செய்யும். இந்த வழி நட்டாலும் வேற ஏதாவது வழியாவது கிடைக்கும். முயற்சி பண்ணு. குட் மார்னிங் சார். இருக்கட்டும். டூட்டில எப்படி போயிட்டு இருக்கு? அதெல்லாம் சரியா போயிட்டு இருக்கு சார். மேடம் எல்லாம் பர்ஃபெக்ட்டா பாத்துக்கிட்டாங்க. ஓ ஓகே சூப்பர். சார் பொண்ணுங்க சார் எப்படி சார் இருக்காங்க? நல்லா ஆயிட்டான். இன்னும் 2-3 நாள்ல வீட்டுக்கு வந்துருவான். ரொம்ப சூப்பர் சார். சார் இங்க ஒரு சம்பவம் வந்து சார். சம்பவமா? என்ன? நம்ம டிஎஸ்பி ரோகிணி மேடம் என்ன வேலை பார்த்தாங்க தெரியுமா? என்ன? பொண்ணுங்க சாருக்கு நடந்தது அநியாயம், அதுக்கு நியாயம் கிடைக்கணும்னு மேல இடத்துலயே போய் உண்டில நாக்கிட்டாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா சார், மேல இடத்துலயே போய் ஆட்டி படைச்சிட்டாங்க. ராஜினாமா பண்ண போறேன்னு பெரிய ரகலையே பண்ணிட்டாங்க. பொண்ணுங்க சாருக்கு நடந்தது அநியாயம், அந்த அநியாயம் இனி யாருக்கும் நடக்க கூடாது. இதுக்கான நியாயம் கிடைச்சே ஆகணும். நான் ராஜினாமா பண்றேன். நான் ராஜினாமா பண்ணதுக்கான காரணம் நான் மீடியாக்கும் பத்திரிகைக்கும் தெரியப்படுத்துவேன் அப்படின்னு உண்டில நாக்கிட்டாங்க சார். என்ன சொல்லிட்டு இருக்கீங்க மேடம்? ஆமா சார், நான் ஏன் ராஜினாமா பண்ணேன்னு பத்திரிக்கை மீடியாவும் கேட்பாங்க. அப்ப நான் உண்மை சொல்ல வேண்டியது வரும். விளக்க நீங்க கொடுக்க ரெடியானே மேல இடத்தையே மிரட்டிட்டாங்கன்னா பாத்துக்கங்களேன். நம்பவே முடியலையே. ஒரு தனி மனிதனுக்கு மட்டும் பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக நாங்க இத்தனை ட்ரைனிங் எடுத்து வரல. ஒட்டுமொத்த மக்களையும் பாதுகாக்கிறதுக்கு தான் நாங்க இந்த ட்ரைனிங் எடுத்தோம். இதுக்கு நீங்க என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்கன்னு மேல எடுத்து ஆட்டி படைச்சாங்க. இப்போ விக்ரம கைது பண்ணிருக்காங்க. என்ன விக்ரம கைது பண்ணிட்டாங்களா? ஆமா சார். பொண்ணுத்த சார சந்தர்ப்பம் பார்த்து பழி வாங்கினால அந்த விக்ரமே. அதான் இப்ப விக்ரமே உள்ள இருக்கான். ஜாமீன் கிடைக்கவே 2 நாள் ஆகும். கரெக்ட்டா வெள்ளிக்கிழமை பார்த்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா சாட்டர்டே சண்டே கோர்ட் லீவு. அவனுக்கு ஜாமீனே கிடைக்க கூடாதுன்னா இந்த வேலை. பயங்கர பிரில்லியன்ட் சார் அந்த மேடம். என்ன நம்பவே முடியல. நிஜமாவே ரோகிணி மேடம் பண்ணாங்களா? சார் அவங்க கிட்ட இருந்தெல்லாம் அவ்வளவு லேசா தப்பிக்கவே முடியாது. பொண்ணுத்திர சாருக்கு தங்கச்சினா பாத்துக்கங்களேன். உண்மை நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு. ஆமா சார், பொண்ணுத்திர சார அப்படியே ஜெராக்ஸ் அடிச்சு வந்திருக்காங்க. யாருக்கும் பயப்படவே இல்ல, துணிஞ்சு நிக்கறாங்க. அவங்கள பார்த்து எனக்கே தைரியம் வந்து நான் தான் போய் விக்ரமே அரெஸ்ட் பண்ணேன். எனக்கு இன்ஃபார்ம் பண்ணல. ரோகிணி மேடம் தான் அவங்க பொண்ணுத்திர சாருக்கு பாதுகாப்பா இருக்காங்க, இருக்கட்டும் நாமளே பாத்துக்கலாம்னு சொன்னாங்க. அதனால தான் நானும் பக்கத்து ஸ்டேஷன் சாரும் போயிருந்தோம். போய் அரெஸ்ட் பண்ணிட்டோம் சார். இப்போ ஸ்டேஷன்ல தான் இருக்கான். ஓ அப்படியா? சார் உள்ளதா இருக்காரா? மேடமும் உள்ளதா இருக்காங்க. பொண்ணுத்திர சாருக்கு அத்தனை வேலையும் இவங்க தான் பாக்குறாங்க சார். ஓ அப்படியா? ரொம்ப நேர்மையா இருக்காங்க சார். அதே மாதிரி வேலையில ரொம்ப சின்சியர் சார். அது பார்த்தாலே தெரியுதே. சார் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன? இந்த மேடமும் கபடி விளையாட்டு மூலமா தான் இந்த டிபார்ட்மெண்ட்லயே வந்திருக்காங்கன்னா பாத்துக்கங்களேன். பெண்ணு கபடி அணில மாநிலத்துல முதல் இடத்துல வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல சார், இந்தியாவுல நடந்த போட்டியிலும் இவங்க தான் கேப்டனா வின் பண்ணிருக்காங்க. அந்த விளையாட்டு டிபார்ட்மெண்ட் வந்து அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுத இந்த டிஎஸ்பி பதவிக்கு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட பொண்ணு சார் மாதிரியே இருக்கலாம் சார். இவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ நானும் மேடம் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம். டூட்டி நேரம் தான் அவங்க மேடம், நான் கான்ஸ்டபிள். ஆனா வெளியில போயிட்டா நாங்க 2 ஃப்ரெண்ட் மாதிரி சார். எல்லாத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. நானும் உங்ககிட்ட அப்படிதானே பழகிட்டு இருக்கேன். அதான் ஃப்ரெண்ட் மாதிரி உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்ட பத்தின பெருமையை நான் உங்ககிட்ட சொல்லணும்ல, அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சார் உண்மையா சொல்றேன் சார், ரொம்ப நல்ல பொண்ணு. வெளியில தான் ரஃப் மாதிரி இருக்குது, ஆனா அப்படிலாம் இல்ல. நிஜத்துல ரொம்ப நல்ல பொண்ணு. கஷ்டப்பட்டு விட்டு பொண்ணு தான் நினைக்கிறேன். ஏதாச்சும் சொல்றீங்க? ஆமா, அவங்க வீட்ல ரொம்ப கஷ்டம் தான் நினைக்கிறேன். அத அவங்க பேச வச்சு நான் கண்டுபிடிச்சேன் சார். ரொம்ப ஏழ்மையான குடும்பம்னு நினைக்கிறேன். பேரு ரோகிணி தானே? ரோகிணி தான் சார். சரி சரி சார், நான் உள்ள டூட்டி பார்க்கறேன் சார். சரி நீங்க போய் பாருங்க. என்ன மீனாக்காவும் இப்படிதான் சொன்னாங்க, பொண்ணுத்தரோட ஜெராக்ஸ்னு. இது என்ன ஒரே குழப்பமா இருக்குது. பொண்ணுத்துறையே கபடி மூலமா இந்த டிபார்ட்மெண்ட்ல வந்தா, இந்த பொண்ணும் அதே மாதிரி வந்திருக்கு. ஆனா இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாத. நானும் கவனிச்சிருக்கேன், அந்த பொண்ணுத்துறை மாதிரி தான் கொஞ்சம் இருக்குது. நானும் தருணும் எப்படி ஒரே மாதிரி இருக்குமோ அதே மாதிரி பொண்ணுத்துறை இந்த பொண்ணு ஒரே மாதிரி இருக்காங்க. அது எப்படி முடியும்? இந்த பொண்ணு யாரா இருக்கும்? சே அதெல்லாம் இருக்காது. ஏதோ ஒரு சில ஒற்றுமை இருக்கு. என்ன ஒரே குழப்பமா இருக்குது. எனக்கும் அந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் நாளே பார்த்து ஒரு மாதிரி தான் இருந்தது. ஐயோ இவங்களா இன்னைக்கு என்ன உண்டில நாக்க போறாங்க, கிளிக்க போறாங்க. என்ன பண்ணன்னு தெரியலையே. இப்ப பார்த்து மீனாக்காவை காணுமே. எக்கோ வாங்கம்மா. இங்க பாருங்க மாப்பிள்ள, அன்னைக்கு நான் இங்க வந்து பேசுனது தப்புதான், பெரிய தப்புதான். வேலை பக்கத்துல இருந்து ஒரு ஆணை வந்து திட்டுறது ரொம்ப பெரிய தப்புதான். ஆனா என் இடத்துல இருந்து பாருங்க, அடி வயித்துல நெருப்பு கட்டின மாதிரி இருக்கு மாப்பிள்ள. நைட்டு படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. அவ உங்க கூட வாழ ஆரம்பிச்சுட்டா வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு கவலை இல்ல. இது 2 இல்லாம நடுத்தரத்துல இருந்தனா பயமா இருக்கு மாப்பிள்ள. ஒன்னே கிணத்தை தாண்டனா முழுச தாண்டணும், இல்ல தாண்டாம இருக்கணும். 2க்கும் நடுல வந்து நின்னா பாலும் கிணத்துல தான் விழணும். என் பொண்ணு பால் கிணத்துல விழுந்துருவாளோங்கிற பயம் தான். என்னம்மா இப்படி பேசுறீங்க? அவளை பாலுங்கட்டு தள்ளதுக்காக நான் அவளை கஷ்டப்பட்டு போராடியில கூட்டிட்டு வந்தேன்.
அவளை நல்லா வாழ வைப்பேன், என்ன நம்புங்க. அதான் மாப்பிள்ள, கால கழுத்துல தாலி கட்டுங்க. அதுக்கப்புறம் நீங்க சேர்ந்து வாழுங்க, வாழாம இருங்க, அது பிரச்சனை இல்ல. ஆனா அவ கழுத்துல முறைப்படி ஒரு தாலியை கட்டுங்க. இந்த ஊர் உலகம் வாய அடைக்கணும்னா நீங்க தாலி கட்டி தான் ஆகணும். இப்போ வேற மாதிரி பேசுறாங்க மாப்பிள்ள. ஒரு தாலி கட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சேர்ந்து வாழலாம் நீங்க பிளான போட்டா கூட அது வேற விஷயமா போயிடும். இல்லம்மா, நான் அதை யோசிக்காம இருப்பேனா? நான் தாலி கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவளை தள்ளி வைக்கிறது பெரிய பாவம். ஒரு வருஷம் அண்ணா குழந்தை இல்லையா அப்படி இல்லையான்னு அவளை வாய்க்கு வந்தபடியெல்லாம் எல்லாரும் வசப்படிடுவாங்க. என்னால அவ அவமானமா அசிங்கமா படக்கூடாது, அதுக்கு நானே பண்ணிட்டு போறேன்னா நான் இன்னும் தாலி கட்டாம வச்சிருக்கேன். அதான் ஏன் மாப்பிள்ள, என்ன விவரம்னு சொல்லுங்க, நாங்களும் புரிஞ்சுக்கிட்டோம்ல. இப்போ எங்களுக்கு உங்க மேல எந்த வருத்தமும் இல்ல, நீங்க நல்லவேதான். ஆனா இப்படி தாலி கட்டாம வைக்கிறனாலதான் கோவம் வருது. புரியுதுமா, உங்க கோவம் நியாயமா இருக்க போய் தான் நாங்க ஏத்து பேசாம இருக்கோம். வேற என்ன மாப்பிள்ள, ஊரறிய ஒரு தாலி தான் கட்டுங்களேன். அம்மா, என் குடும்பத்தை பத்தி நான் சொல்லிதான் ஆகணும். பல சூழ்ச்சினாலும் சூழ்நிலையாலும் என் குடும்பம் பிரிஞ்சு கிடக்குது. ஓரளவுக்கு நான் இப்ப கெஸ் பண்ணிருக்கேன் இருக்கும் அப்படின்னு. அவன் எனக்கு மூத்தவனா இருக்கான். அவனை வச்சுக்கிட்டு நான் எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? அவன் எனக்கு அண்ணன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் நான் தாலி கட்டினா நல்லாவா இருக்கும்? என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமாமா, கடவுளுடைய இறக்கத்தினால எனக்கு என் குடும்பம் கிடைச்சிருக்கு. என் அண்ணன் கிடைச்சிருக்கான். அவன் அண்ணன் எனக்கு தெரியும், ஆனா அவனுக்கு தெரியாது. அவனே நான் அப்படி இருக்கும்போது அவனை வச்சுக்கிட்டு நான் கல்யாணத்தை பண்ணினா அது எப்படிமா சரிப்பட்டு வரும்? அது நல்ல ஆண்மகனுக்கு அழகு இல்ல. அப்போ உங்க அண்ணனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? அவன் கல்யாணம் பண்ணியிருந்தாதான் நான் இன்னத்துக்கு ஆரஞ்சு கட்ட சாஞ்சாலும் தாலி கட்டிருப்பேமா. சரி மாப்பிள்ள, அவர் உங்க அண்ணனை நீங்க எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? அத அவர் ஒத்துக்கணும். அவர் ஒத்துக்காம இருந்தாருன்னா? இல்ல, அப்படிப்பட்ட பையன்லாம் அவன் இல்ல. ஏதோ அவனுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை யாருன்னு எனக்கு தெரியாம இருக்கு. கூடிய சீக்கிரத்துல நான் ப்ரூவ் பண்ணிடுவேன். நாளைக்கு சொல்லிட்டா கூட நான் நாளைக்கே ஆரஞ்சு கட்ட தாலி கட்டிடுவேமா. நிஜமா மாப்பிள்ள சொல்றீங்க? ஆமாமா, அவனுக்கு நாங்க யாருன்னு புரிய வைக்கணும், அவ்வளவுதான். அவனுக்கு தான் யாருன்னு தெரிஞ்ச அன்னைக்கு அவன் கல்யாணம் பண்ணிடுவான். அவனும் தான் யாருன்னு தெரியாம தான் கல்யாணம் பண்ணாமலே இருக்கான். தான் யாருன்னு தெரிஞ்ச அன்னைக்கு அவன் நிச்சயமா கல்யாணம் பண்ணிடுவான். அடுத்த நொடியில அந்த மேடையிலே நானும் ஆனந்தி கத்து தாலி கட்டிடுறேமா. அவளை என்கிட்ட இருந்து பிரிக்க மட்டும் செஞ்சிடாதீங்கம்மா. உங்க காலில் விழுந்து கேட்கிறேன். எனக்கு ஆனந்தி முகத்தை பார்க்கறதுக்கு வெக்கமா தான் இருக்கு. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு விரட்டி விரட்டி காதலிச்சவன் அவன் முகத்தை கூட பார்க்க முடியாம தான் வார சொன்னா. எந்த கிண்டல் பச்சு இல்ல, எந்த விளையாட்டும் இல்ல, எந்த கொஞ்சலும் இல்லன்னு சொல்லிட்டு தான் இருந்தா. அப்பமே உங்க நல்ல குணம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டு. நீ நல்ல மனுஷனா இருக்க போய் தான் என் மகளை அவளாவே வாழ வச்சிட்டு இருக்கீங்க. இதுல இருந்தே உங்க நல்ல மனசு எனக்கு புரியுது. சரிங்க மாப்பிள்ள, ஒரு 2 மாசத்துக்குள்ளேயாவது நடந்துருமா என்ன? ஐயோ, அவ்வளவு நல்ல இல்லம்மா. நான் சீக்கிரமா எல்லா வேலையும் முடிச்சிருவேன். எனக்கும் ஆனந்தி கூட வாழ ஆசை இருக்காதம்மா. அதுவும் சரிதான். சரிங்க மாப்பிள்ள, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவுக்குள்ள வேலையை பாருங்க. நிச்சயமாமா, என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. காரணம் இருக்கு மாப்பிள்ள. நீங்க நினைச்சிருந்தா என் மக கிட்ட எப்பயாவது விளையாண்டுருக்கலாம், ஏதாவது ஏமாத்துற வேலை ஏதாவது பண்ணிருக்கலாம். அவளை ஏறத்து கூட பார்க்காம இருக்கீங்களே, அதுலயே உங்க நல்ல குணம் எனக்கு புரிஞ்சுது. அதனாலதான் சீக்கிரமா நான் நல்ல செய்தியோட வரேம்மா. சரிங்க மாப்பிள்ள. நான் கொண்டு உங்களை விடுறேனே.